அவற்றுள் எந்த தேசிய பூங்காக்கள் அவற்றின் அமைவிடத்துடன் சரியாக இணைக்கப்பட்டுள்ளனன்னு கேட்டுருக்காங்க. சரிங்களா, இங்கே பூங்காக்கள் கொடுத்துருக்காங்க. கிர் தேசிய பூங்கா, காசிரங்கா தேசிய பூங்கா, பெரியார் தேசிய பூங்கா, மகாத்மா காந்தி கடல் தேசிய பூங்கா கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இங்கே பாருங்கள், அதோட இணை பார்த்திங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவு, அஸ்ஸாம், கேரளா, குஜராத்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா, இப்போ கிர் தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குஜராத்தில் இருக்குது. சரிங்களா, இந்தியாவில் உள்ள குஜராத்தில் இருக்குது. இது எல்லாமே இந்திய தேசிய பூங்காக்கள் தான், குஜராத்தில் இருக்குது. இதோட ஸ்பெஷல் இங்கே வந்து என்ன பார்த்திங்கன்னா என்ன மிருகம்னு பார்த்திங்கன்னா ஆசிய சிங்கங்கள். சரிங்களா, ஆசிய சிங்கங்களின் புகலிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தவறாக இருக்குது. சரிங்களா, இந்த இணை ஃபஸ்ட்டு இணை தவறு. காசிரங்கா தேசிய பூங்கா பார்த்திங்கன்னா அஸ்ஸாமில் தான் இருக்குது. சரிங்களா, இதோட இங்கே என்ன மிருகம்னு பார்த்திங்கன்னா ஒற்றை கொம்பு காண்டாமிருகம். சரிங்களா, ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா காசிரங்கா தேசிய பூங்கா அஸ்ஸாம். அதே போல் பெரியார் தேசிய பூங்கா எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கேரளாவில் உள்ள இடுக்கி மாவட்டம்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்திங்கன்னா புலி மற்றும் யானைகளோட புகலிடம்னு சொல்கிறாங்க. அப்புறம் மகாத்மா காந்தி கடல் தேசிய பூங்கா எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா குஜராத்தில் கிடையாது, அந்தமான் நிக்கோபார் தீவில் இருக்குது. சரிங்களா, அப்போ 1, 4 தான் தவறாக இருக்குது. இங்கே சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா 2, 3 தான். எங்கே இருக்குது? 2, 3 தான் இதுக்கான சரியான ஆன்சர். சரிங்களா, இந்த மகாத்மா காந்தி கடல் தேசிய பூங்கா இருக்கு இல்லையா, அந்தமான் நிக்கோபார் தீவில் உள்ள போர்ட் பிளேயர், அதோட தலைநகரமான போர்ட் பிளேயரில் அமைந்திருக்கு. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்த பூங்காவுக்கு ஜாலிபாய் தீவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஜாலிபாய் தீவுகள் என்றும் அழைக்கப்படுது. இங்கே என்னென்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பவளப்பாறைகள், அப்புறம் கடல் ஆமைகள், அப்புறம் கடல்வாழ் உயிரினங்கள்லாம் இங்கே வந்து பாதுகாக்கப்படுது, புகலிடமாக திகழுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் தேசிய பூங்கா எதுன்னு கேட்டாங்கன்னா இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் தேசிய பூங்கா எது அப்படின்னு பார்த்திங்கன்னா 1936 தொடங்கப்பட்ட ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா தான். சரிங்களா, ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்தரகாண்டில் இருக்குது. சரிங்களா, உத்தரகாண்டில் இருக்குது, தெரிஞ்சு வச்சுங்க. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் தேசிய பூங்கா ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா 1936. இதோட ஆரம்பத்தில் இதோட பேர் என்னென்னு அழைச்சாங்கன்னா ஹெய்லி தேசிய பூங்கா அப்படின்னு அழைச்சாங்க. சரிங்களா, ஹெய்லி தேசிய பூங்கா. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுங்க, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், தெரிஞ்சு வச்சுங்க. தேங்க்யூ.